ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் யூஸ்வலாக சில அனிமேஷன் படங்கள் உலகம் ஃபுல்லாக தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை உருவாக்கும். அந்த மாதிரி 2016 ரிலீஸ் ஆன ஒரு அனிமேஷன் மூவியான ஜூட்டோபியா அந்த டைமில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஃபேன் பேஸை தனக்குன்னு உருவாக்குனுச்சு. அந்த படத்தோட சீக்வன்ஸ் இப்போ 2025 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டில் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்த மேயரை முயலும் நரியும் போலீஸ் ஆபீசர்ஸா இருந்து பிடிச்சிருப்பாங்க. இதனால ஜூட்டோபியா ஃபுல்லா இவங்க ரெண்டு பேரும் ஃபேமஸ் ஆகுறாங்க. சிறந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படிங்கிற அவார்டும் வாங்குறாங்க. அதோட கண்டினியூட்டியா 1 வீக் கழிச்சு ஒரு கேஸ் ரிலேட்டட் போலீஸ் கமிஷனரான காலமாடு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த கேஸ்ல இவங்க ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆக வேணாம் அப்படிங்கிற மாரி காலமாடு ஸ்ட்ரிக்டா சொல்லுது. அதே மீறி முயலும் நரியும் அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி பெருசா சொதப்பிடுறாங்க. பட் அந்த கேஸ்ல முயல் ஒரு வித்தியாசமான விஷயத்த கண்டுபிடிக்குது. அந்த விஷயத்த காலமாட்டுக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இருந்தாலும் காலமாடு இவங்க ரெண்டு பேர் மேல கோபமா இருக்கிறதுனால ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி கவுன்சிலிங்க்கு அமைச்சிருது. முயலும் நரியும் சஸ்பெண்ட் ஆனாலும் முயலுக்கு தான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அதோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணும், ஏன்னா அது ஒரு பெரிய கேஸா இருக்கும் அப்படிங்கிற யூகத்துல அந்த கேஸ்ல களத்துல இருக்குது. கூடவே நரியும் சேர்த்துக்கிட்டு களத்துல இருக்குது. இதுக்கப்புறம் படத்துல நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, முயலும் நரியும் சேர்ந்து கண்டுபிடிக்கிற பெரிய விஷயம் என்ன, அந்த பெரிய விஷயத்த முயலும் நரியும் சால்வ் பண்ணாங்களா இல்லையா, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் ஜூட்டோபியா பார்ட் 2. என்ன பொறுத்த வரைக்கும் ஜூட்டோபியா பார்ட் 1 மாதிரி இந்த பார்ட் 2வும் டெக்னிக்கலா அட்டகாசமா இருந்துச்சு. டப்பிங்கும் சூப்பரா இருந்துச்சு, ஸ்கிரீன் பிளேயும் சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஜூட்டோபியா பார்ட் 1 பிடிச்ச ஆடியன்ஸுக்கு பார்ட் 2 கண்டிப்பா பிடிக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா கூட இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். குறிப்பா சின்ன பசங்களுக்கு இந்த படம் அதிகமாக பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.